पुंडलिकावरदे हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम पंढरीनाथ महाराज की माऊली ज्ञानेश्वर महाराज की जगद्गुरु तुकाराम महाराज की सद्गुरुनाथ महाराज की सर्व संतनों की जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे Krishna
पंढरीनाथ महाराज की, माऊली ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु तुकाराम महाराज की, शोकामेळा महाराज की, सोयराबाई महाराज की, दादा महाराज की, आप्पा महाराज की, बाबा महाराज की, तुकाराम गणपती महाराज की, सद्गुरुनाथ महाराज की, देविकेंद्र सद्गुरु महाराज की, सर्व संतों की जय. बोला पुंडलिक वरदे, हरी विठ्ठल, श्री ज्ञानदेव, पंढरीनाथ महाराज की, माऊली ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु तुकाराम महाराज की, सोयराबाई महाराज की, शोकामेळा महाराज की, सर्व संतांनो की जय. आबीर गुलाल, आबीर गुलाल, उधळीत रंग, नाता घरी नाचे माझ्या सखा पांडुरंगा, नाता घरी नाचे माझ्या सखा पांडुरंगा. आबीर गुलाल, आबीर गुलाल, वीर गुलाल, उधळीत रंग, नाता घरी नाचे माझ्या सखा पांडुरंगा, नाता घरी नाचे माझ्या सखा पांडुरंगा.
மகாராஜனுடைய கீர்த்தனை அனுபவிச்சோம். ஞானேஸ்வர் காலத்தவர், ரொம்ப பழமையான காலம். 970 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிலை, ஒரு சூழல். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு அபார சந்தர், தர்மபத்னி பேர் ஸ்வயராபாயின பேரு, அவளும் பெரிய சந்தர். வீட்டை விட்டு வெளியிலே போகாதையே பெரிய சந்தாக இருந்தால் பெரிய தத்துவார்த்தங்கள் எல்லாம் சொல்லி ஹரியனுடைய பஜனையினுடைய சார்த்தகத்தை சொல்லி விட்டலனுடைய கீர்த்தியை சொல்லி ஞானிகள் கூட பிரமிக்கும் அளவிற்கும் ஒரு ஆழமான அபங்கங்களை கீர்த்தனங்களை பண்ணியிருக்காங்க. ஸ்வயராபாயின பேரு. குழந்தை பிள்ளை அவனுக்கும் அபங்கம்லாம் எழுத தெரியும், அவனும் அபங்கங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கோம்ன்றது முக்கியம் இல்லை, என்ன உணர்வு எடுத்துக்கிறோங்கிறது முக்கியம். மகார்னு ஒரு குலம். மகார்னாக்க இந்த பானை பண்றவாட கும்பார்னு பேரு. சொக்கா நம்ம ஓரா கும்பாருக்கு பேரு கும்பார்னு பேரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இப்ப காலத்தில் இருக்கு இல்லையா, அந்தந்த தொழில் சேருவாளர் அதை சார்ந்து அவர்களுடைய ஒரு பெயர் இருக்கும். மகார்னாக்க அவருடைய குலத்தினுடைய பெயர். அந்த குலம் இதை குறிக்கும்னு தெரியும். இதில் காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்திருக்கு, அந்த காலத்திலையும் இருந்திருக்கு, இன்னும் இருந்துருக்கு. பரவாயில்லைன்னு சொல்றோம், அவ்வளவுதான். முக்கியம் என்னன்னாக்க இந்த சோகாமேளா மகாராஜ் தன்னுடைய வாழ்நாள்ல கொத்தடிமையா தான் வேலை செஞ்சுட்டு வந்தார். இந்த அவுட் சோர்ஸ் ஜாப்னு சொல்ல, கூலிக்கு வேலை செய்யறவா இல்லையா, வயல்ல களை எடுக்கணும்னா உடனே ஒரு 50 பேர் அனுப்ப, யாராவது ஆள் இருந்தா அனுப்புமாப்பா அப்படின்னு. அத மாதிரி எல்லாம் சின்ன சின்ன வேலைகள், கல்லெல்லாம் பொறுக்கி கொட்டணும், ரப்பிஷ் எல்லாம் எடுத்து பள்ளத்துல கொட்டி மூடணும், இப்படி எல்லாம் என்ன அவர் கொண்டு விவசாயம் எடுத்து என்ன வேலை வேணும் அவர் கொடுக்கலாம். ரொம்ப முடியலன்னா சாணி எல்லாம் அள்ளி கொண்டு போய் வரட்டி தட்டி அந்த பக்கம் போடணும். அப்போ ஜமீன்தாருடைய ஆதிக்கம் இருந்த காலம், ஜமீன் பரம்பரையில் இருந்தவா இவர்களை சோகாமேளாவே ரொம்ப நல்லவர். அது ரொம்ப முக்கியம். யாரு ரொம்ப ஆசைப்படுறா அந்த சோகாமேளா கீர்த்தன் பண்ணினா அப்படின்னாக்க சாட்சாத் விட்டலன் ஆசைப்படுறான். அவனுக்கு பூர்ண திருப்தி. இந்த கீர்த்தனைக்கு யாருக்கு ரொம்ப அப்படியே செவி சாய்க்கிறதுக்கு கூட கவலைப்படாத, அந்த கீர்த்தன்ல பங்கெடுத்தவா எல்லாருக்கும் ஒரு அனுகிரக போதி பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விட்டலன் என்ன நினைக்கணும், சோகாமேளா மகாராஜே சொல்றாரு. அவருடைய காலத்தில் அப்படி இருந்தது. சந்த் நாம்தேவ் மகாராஜ் தான் அவருக்கு தீட்சை கொடுக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது. அதற்கு அந்த காலம் வரும் வரை அவருடைய அபங்கங்கள் எல்லாம் அவர் எழுதல். அந்த காலம் வரும்பொழுதுதான் அவருக்கு அபங்கம் எழுத வேண்டிய ஒரு உந்துதல் வந்தது. அந்த உந்துதலை கொடுத்தவர் சந்த சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜ். வால்மீகி முனிவருடைய பூர்வாசிரமத்தை ஒரு கதையாக சொல்லி, சுருக்கமாக சொல்லி, ஒரு கள்வராக இருந்த பூர்வாசிரமத்திலிருந்து பெரிய ராமாயணத்தை எழுதி ஒரு பெரிய பெரும் பேறு பெற்ற அப்பேற்பட்ட கவித்துவத்தை அடைந்தார். காரணம், சந்த் நாமதேவ் மகாராஜ் மாதிரி நாரத முனிவர் அவருக்கு தீட்சை கொடுத்தார். அந்த கதையை சொல்லும் பொழுது இவருக்கும் தீட்சை கிடைக்கிறது. போய் அவருடைய திருவடியில விழறார். அப்பொழுதுலேருந்து தான் இவருக்கு ஆரம்பமாகிறது அபங்கம் சொல்லணும்னு. நான் அபங்கம் எல்லாம் சொல்லலாமா எழுதலாமான்னு கேட்கிறார். ஆஹா சோகாமேளா, உனக்கு என்ன செய்யலாமே, பகவானுடைய கீர்த்திகளை சொல்வதற்காக எழுதுகிற பங்கமில்லாத அபங்கங்களை சொல்றதுக்கு உனக்கு யார் தடை விதிப்பா, தாராளம் சிரஸ்ல கையை வச்சு ஆசீர்வாதம் பண்றார். ராம் கிருஷ்ண ஹரின்ற பீஜாட்சர மந்திரம் போய் சேர்றது பெரிய தத்துவார்த்தங்கள் எல்லாம் அடக்கி ஒரே வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்கள் விழுற மாதிரி தன்னுடைய மாத்திரு பாஷைகளை எல்லாம் எழுதி சந்த் ஸ்ரேஷ்ட மாவுலி ஞானேஸ்வரே ஆச்சரியப்படுற அளவுக்கு சோகாமேளா ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்தார். அவருடைய கீர்த்தனம் அனுப்பிடுவோம். அபிரகுலால உதளித்த ரங்க ரங்க நாதாகரி நாச்சே மாஜா சகா பாண்டுரங்கான்னு ஒரு வார்த்தை சொல்றார். இங்க அவர் நாத்தான் சொல்றது சந்த் நாம்தேவ் மகாராஜ் சொல்றார். நாம்தேவ் மகாராஜ் வீட்டுல பண்டரிநாதன் வந்து நித்தியம் பண்றான். ஏன்னா நாம்தேவ் மகாராஜுக்கு கால நேரமே கிடையாது. அவருடைய கிரகம் பண்டரி கஷேத்திரத்திலேயே இருக்கு.
அவருடைய வீட்டுல சதா சர்வகாலம் ஜனஜனதி டாள வைஷ்ணவாகரி சதா ஜனஜனதி டாள சர்வ கால அதுக்கு வேணுங்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். அப்படியெல்லாம் அவரே எழுதியிருக்கார். அப்பேற்பட்ட சந்த் சிரோன்மணி நாம்தேவ் மகாராஜனுடைய வீட்டுல பகவான் கொடுக்கிற இந்த லீலையை காட்சியாக கொடுக்கிறார் சந்த சோகாமேளா மகாராஜ். என்னுடைய நாதா யாருன்னா பிரபு நாம்தேவ் மகாராஜ். எனக்கு அவர் தான் தீட்சை கொடுத்தார். விட்டலா உன்னை அறிமுகப்படுத்தினார். பாண்டுரங்கா, நான் உன்னை தரிசனம் செஞ்சு உன்னை மனமாற தழுவக்கூடிய நிலை வந்தது கொடுத்தது எனக்கு அவர்தான். நாதாகரி நாச்சே மாஜா சகா பாண்டுரங்க. சகான்ற சொல்றார். ஏன் சகாபாவம் சொன்னா வாழ்க்கையுடைய அனுபூதியை சொல்றார். எனக்கு நாமதேவரை நீ ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே சகாவால தான் முடியும். நீ இறைவன், நான் மகாங்கிற ஜாதியை சேர்ந்தவனா ஒரு நாளும் எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நாம்தேவ் மகாராஜ் வால்மீகியினுடைய கதையை சொன்ன உடனே எனக்கும் நமக்கும் அந்த கிருபை கிடைக்காதா, இந்த சாதாரண கதியிலிருந்து ஒரு நல்ல கதி கிடைக்காதான்னு நினைச்சோம். அதற்கு தீர்மானம் கொடுத்தார். இந்த காட்சியை காட்டுறார். பலவிதமான அனுபவங்களை கொடுக்கிறார் அவருடைய வாழ்க்கை சரிதத்தில். எப்படி அவருடைய காட்சியை எப்படி காட்டுறார்னா அபீர குலால. குலாலன்னா ரோஜா புஷ்பத்தினுடைய அந்த குலாப் கலர். அதுவும் அபீர குலால். அதுலயே நிறைய ரங்கு கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருந்தா எப்படி இருக்கும். வேற வேற கலர் இருக்காது. அந்த பிங்க்லயே டார்க் லைட்டு, கொஞ்சம் கருப்பு சேர்ந்த பிங்க், அப்படியே வெளிர் பிங்க், வெள்ளை சேர்ந்த பிங்க், இப்படி எல்லாம் இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தான் அவர் காட்சி. அவர் மனக்கண்ணில் அப்படி தோன்றது. அபீர குலால உதழித்த ரங்கம் அப்படியே எல்லாம் வந்து கருணை அருள் நித்தியம். ஏன்னா நாம்தேவ் மகாராஜ் கீர்த்தன் பண்ணும் போது எழுத்தாப்புல நாம்தேவ் மகாராஜுக்கு சாட்சாத் பிரபு விட்டலன் வந்தது கூட டக்குன்னு தெரியக்கூடாதுன்றது இல்ல, தன்னையும் மறந்துருக்க வாருணி நிலையில் அப்படியே குந்தனவை போட்டு ஆடிண்டே இருக்க. நாத்தாகரி நாச்சே மாஜா சகா பாண்டுரங்கா. அந்த பாவத்தை, அந்த காட்சியை ரசிக்கிறார் சோகாமேளா. அதை நான் ரசிச்சுட்டு சொல்றார். தனக்குள்ளேயே ஒரு சாலிலோகே, அதுதான் நமக்கு அபங்கமா வந்திருக்கு. பங்கமில்லாத அக்ஷரங்கள் கலந்து அபங்கமாக வந்திருக்கு. உம்ரட்டாசி கைஷே சிவு ஆமி ஜாதிஹீன. இப்பதான் சொன்னோம் மகார்னு சொன்னோம். அந்த காலத்துல மகார்னா இரண்டாம் பட்சமான ஒரு ஜாதி தான். அப்படித்தான் உண்மை, அதுதான். நாம இன்னைக்கு வேணா 1000 சொல்லலாம், அந்த காலம் அப்படித்தான் இருந்தது. சந்தர்கள் வேற கண்ணோட்டத்தில் பார்த்தா, எந்த ஜீவன்ல பக்தி இருந்ததோ அவ பகவானுடைய சகாவாக பார்த்தா. அவளுக்கு வந்து வேற வேறுபாடு எதுவுமே கிடையாது. சந்தர்களாக பார்க்கறதுக்கு கூடிய ஒரு அந்த பார்வையில தீட்சண்யம் அவளுக்கு இருந்தது. அதனால அவ மூலமா தான் அடையாளம் காட்டப்பட்டது. சோகாமேளாவாக இருக்கட்டும், சோகாமேளாவினுடைய தர்மபத்னியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இப்படித்தான் அடையாளம் காட்டப்பட்டது. உம்ரட்டாசி கைசே சிவு சிவனக்கோன்னு வரட்டும். சிவனக்கு தொடாத, இதை தொடாதன்னு வச்சுக்கலாம். அவருடைய அக்ஷரங்கள் எல்லாத்தையுமே 2-3 அர்த்தம் இருக்கும். அத்தனை கவித்துவம் யாருடைய அருள்னா நாமதேவனுடைய குருவாகிய திருவருள். பாண்டுரங்கன் அங்கிருந்து அவர் சங்கல்பம் பண்ணினால கிடைச்ச சாட்சாத்காரம். சந்துன்ற ஒரு நிலைக்கு உயர்த்தப்பட்டார் சோகாமேளா மகாராஜ். रूप तुझे कैसे पाऊं ध्यान से दीन. நான் வந்து பண்டரி க்ஷேத்திரம் எல்லாருக்கும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பண்டரி க்ஷேத்திரம் போனா அவருடைய காலத்துல ஒரு கர்ப்பகிரகம் இருக்கும். அது முன்னாடி ஒரு சின்ன இடம் இருக்கும். மகாத்வாரம் இருக்கும். மகாத்வாரத்தை படியாதான் ஏறி போகணும். அந்த படிக்கு கீழே எல்லாரும் நின்னுக்கலாம். அப்படிதான் பார்த்தான் ஞானேஸ்வர் மாவுலி, துகாராம் மகாராஜ். அந்த காலத்திலிருந்து துகாராம் மகாராஜ் காலம் வரைக்கும் எத்தனை சந்தர்கள் வந்தாலும் இப்பொழுது இருக்கிற சந்தர்கள் சாதுக்கள் எல்லாரும் பார்ப்பா. அந்த இடத்துல உள்ளுக்குள்ள வந்து பார்க்கறதுக்கு இவாளுக்கு அனுமதி கிடையாது. அப்பது உண்மை. ரூப துஜே கைசே பாவும் ஆமி
आम्ही जातिहीन, आम्ही जातिहीन. उमरट्यासी कैसे शिव आम्ही जातिहीन. நான் உள்ள வர முடியாது விட்டலா. कैसे पाओ ध्यान से आम्ही दीन. விட்டலா நான் உள்ளுக்குள்ள வர முடியாது. உம்மரட்டாசினா மகாத்வாரம். மகாத்வாரமாக இருக்கட்டும், வீட்டினுடைய வாசலாக முக்கியமான வாசலாக இருக்கும், பூஜை அறையினுடைய வாசலாக இருக்கட்டும், ஒரு பெரிய மண்டபத்தினுடைய வாசலாக இருக்கட்டும், கோவிலுடைய மகாத்வாரத்தை கூட சொல்லலாம். எல்லாத்தையும் தாண்டி போறதுக்கு அந்த காலத்துல தகுதி வச்சிருந்தாங்க. இப்படி ஜாதி பற்றி இருந்தது ஒரு காலம். நாம் தெரிஞ்சு இப்பொழுது நமக்கு எவ்வளவு கிருபை கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சு தாண்டி போய் எல்லாரும் சத்சங்க பாவத்தை அனுபவிப்போன்றால் அப்படி சத்சங்க பாவத்தை அனுபவிக்க கூடிய ஒரு அபங்க சாம்ராஜ்யம், கீர்த்தன் சாம்ராஜ்யம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. அந்த பிரதேசம் போனாதான் தெரியும், அங்க எந்த வேறுபாடுமே கிடையாது. விட்டல்ன்ற நாமம் வந்துட்டுனா வேறுபாடே கிடையாது யாருக்கும். ஆனா சோகாமேளா சொல்றாரு, அமி ஜாதி ஹீன, நான் அந்த உம்ரட்டாசியை தாண்டி தொட்டுட்டு எப்படி தொட முடியும்? கைசே ஷிமு அமி, தொட முடியாது. அதை மட்டுமல்ல, உன்னை பார்க்கிறதுக்கு ரூப துஜே கைசே பாவும் தியாந்த அமி தீனங்கிற. இங்க தீன என்ன தீனன்னாக்க ஒரு தீட்சண்யம், ஒரு உள்ளுக்குள்ள பகவானை பற்றின ஒரு உருவமும் ஒரு எண்ணமும் அப்படியே ஆழமாக இருக்கும். அந்த காலம் வரும் பொழுது அவருக்கு கிடைச்சது. அந்த காலம் வருவதற்கு அப்போ எழுந்த ஜனங்கள் அவரை வழி விடவே இல்லை. இதுதான் உண்மை. பழைய சரித்திரங்களை எல்லாம் தெரியும் பொழுது நாம் ரொம்ப பெருமைப்படும். நம்ம எந்த நிலையில வச்சிருக்கோம் பகவான், உள்ள போக முடியாது. அவருக்கு சொல்ற, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு வாழ்க்கையினுடைய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உடைக்கிறது, இடிக்கிறது, குப்பையை வாடுறது, சாணியை அள்ளி வராட்டி தட்டுறது, மாட பால் கறக்கிறது, பாலை எடுத்து கொண்டு போய் எஜமானன் கிட்ட கொடுக்கறது, தூரம் நின்னுக்கிறது. 6 அடி இப்ப சொல்றோம் இல்லையா, 6 அடி நின்னா தேவையா, இல்ல 10 அடி நின்னா தேவையா, 15 அடி நின்னா இடுப்புல துண்டு ஒண்ணு வச்சிருப்பா, வேர்வை வந்தா தொடச்சிக்கிறதுக்கு. ஏன்னா சோகா வேளாவுக்கு அது இடுப்புல கட்டிக்கிறதுக்கு யோகியதை கிடையாது அந்த காலத்துல. எடுத்து கையில வச்சுடுவார். யார் வச்சுப்பா? ஒரு வேலைக்காரன், ஒரு சாமானியன், ஒரு ஏமாளி தான் எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்து கையில வச்சுட்டு அத சொல்றாரு. அப்ப எனக்கு எப்படி, நீ எப்படி உன்னுடைய ரூப லாவண்யம் இருக்கும்? துளசி ஹாரகளா காஷே பீதாம்பர ஆவடே நிரந்தர ஹேச்சி தியான மகர குண்டல தளபதி ஸ்ரவணி கண்டி கௌஸ்துபமணி விராஜித்த துகாமணே மாஜி ஹேச்சி சர்வ சுக பாகின ஸ்ரீமுக ஆவடின்னு நமக்கு சொல்லுங்க. அவர் காலத்துல துகாராம் மகாராஜ் கிடையாதே. சந்த் ஞானேஸ்வர் தான் உண்டு. ರೂಪ ಪಾಗತ ಲೋಚಣಿ ಸುಖ ಸಾಲೇಹೋ ಸಾಜಣಿ தோஹா விட்டல வரவா. தோஹா விட்டலன்னு கூட்டா சிரேஷ்டமா, மாதவன்னு கூட்டா சிரேஷ்டமா அப்படின்னா சர்வ சுகாச்சி ஆகிற அவருக்கு நேரம் இல்லை ஞானேஸ்வருக்கு. அந்த அந்த அக்ஷரம் கேட்டா ஒரு பெரிய ஒரு காத தூரத்துக்கு ஒரு அலறல் ஏற்படும். அந்த அந்த என்ன சூழ்நிலைன்னு சொல்லுவோமே, அந்த அப்படி ஒரு ஆகர்ஷணம் இருக்கிற இடம் இது. ஆனால் சோகா மேளாவுக்கு அதெல்லாம் பாடுவதற்கு பிற்காலத்துல தான் அனுமதி கிடைச்சது. நாம்தேவருடைய ஒரு அங்கீகாரம் கிடைச்சு பகவான் அதை சங்கல்பம் பண்ணினோடனே தான் கிடைச்சது. அது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தார். அதை மனசுல வச்சு சார், இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், தோஹா விட்டல பரவா, தோஹா மாதவ பரவா, பகுத்த சுக்ருதாஞ்சி ஜோடி மனுனி விட்டலி ஆவடி சர்வ சுகாச்சி ஆகிற பாப்பரமா. யாரை இந்த அபங்கத்தை கூட யார் மூலமா தெரிஞ்சிருக்காருன்னா அவருடைய அக்கா புருஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிறார். அவர் பாடுறார், அதனால தெரிஞ்சுக்கிறார். அவர் அவருடைய நித்திய நேமமே என்னன்னா, குளிச்சுட்டு அவருடைய அந்த சின்ன சின்ன அனுஷ்டானங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே முதல்ல ரூபப்பாகத்த ஆலோசனையை பாடுவா, அப்புறம் முடிஞ்சா அதான் பாடுவா, இல்லைன்னா சொல்ல ஆகாரம் சாப்பிட்டு வழி நடப்பா. வாரி போகும் பொழுது சோகா மேடாவை பார்த்துட்டு போகணும். ஏன்னா சொந்தம் இல்லையா, அதனால வந்து பார்த்துக்கணும்னா இவன் ரொம்ப மரியாதையா இருப்பான். அதெல்லாம் தெரியும் அவருக்கு. அவர் மகாராஜ் வேற நிலையில் இருக்காரு. அப்படியே பயந்துட்டு நின்னுட்டு கேட்பார், ரூபப்பாக தாலோச்சனி ரூபப்பாக தாலோச்சனி சுக
ஜெயந்தி தான் முதல் பாடம். ரூப பாகத்தா லோச்சனி தோகா விட்டல வரவா தோகா மாதவ வரவா பௌத்த சுக்ருதாச்சி சோடி மனுரி விட்டலி ஆவடி சர்வ சுகாச்சி ஆதர பாப்ப ரத்மா தேவி வரன. ஆனால் மனசை போய் அப்படியே சுத்தி இறுக்கி பிடிச்சுட்டு நானும் பஜனை பண்ணலாமான்னு கேட்கிறது. சொந்தக்காரர் தான் பஜனை பண்றதுக்கு யாரை கேட்கணும் சோகா, தாராளமா பண்ணலாம்ன்றார். அப்படி கொடுத்த ஆசீர்வாதம் தான். காலம் வந்தாச்சு, தருணம் வந்தாச்சு, பக்தி கிடைக்க வேண்டிய நேரம் வந்துட்டான். சாட்சாத்காரம் கொடுக்க அபீர குலால உதழித்த ரங்க ரங்க நாத்தாகரி நாச்சய மாஜா சகா பாண்டுரங்க. ஒவ்வொரு நாளும் ஏதோ விந்தையாக அவருக்கு ஏதோ உருவங்கள் எண்ணங்கள் எல்லாம் கிடைச்சுட்டே இருக்கு. அபங்கங்கள் அப்படியே மழையாக வந்துட்டு இருக்கு. சோகாமேள அவருடைய அபங்கங்கள்லாம் அபாரமான அபங்கங்கள். அவர் ஒரு அபங்கத்தையும் எழுத தெரியாது. ஸ்கூல் போனது கிடையாது. அவர் இருந்த போது ஷாலான்னு சொல்ல பள்ளிக்கூடமே கிடையாது. அந்த ஊர் குருகுலம் தான். இவரை மகாராஷ்டிரப்பட்டவருக்கு யாரு குருகுலம் கொடுப்பாங்க? ஒரே ஒரு சமயம் அவர் ஒரு அந்தணர் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். மாடு கறப்பார், பாலை கொடுப்பார், சுத்தம் செய்து கொடுப்பார், அவர்களுக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்வார். முணுமுணுத்து கொண்டே அபங்கங்கள் சொல்லுவார். ஆசை வந்தனால என்னால் கேட்டார், நான் அபங்கங்கள் சொல்லலாமான்னு தன்னுடைய அக்காவருடைய புருஷனையே குருவாக ஏற்றுக்கொண்டு கேட்டார். அபங்கங்கள் எழுதுவதற்கு யாரை கேட்க வேண்டும்? பக்தி வேண்டும், அவருடைய அருள் வேண்டும், அவ்வளவுதான் வேண்டும் என்றார். இவரிடம் சாதாரணமான அபங்கங்கள் வரல. அபீர குலால உதழித்த ரங்க நாத்தாகரி நாச்சே மாஜா சகா பாண்டு நான் உம்ரட்டாசி கைசே சிவோ அமி ஜாதி ஹீன रूप तुझे कैसे पाऊं ज्ञात अमी दीन ஆயரிசி ஹோவும் தங்க காவுனி அவங்க. ஆனா வெளியில நின்னுட்டு அங்க எல்லாரும் வருவா. அவ கையில அந்த சின்ன சின்ன தாளம், பெரிய தாளம் எல்லாம் வச்சு வெறும் கைத்தாளம் கூட போட்டு பாடிட்டே இருப்பா. அத சொல்றாரு அவர். ஆயரிசி ஹோவும் தங்க காவுனி அவங்க. இதுதான்ப்பா எனக்கு முடியும். ஏனால் ரெண்டு நிலையிலும் நான் அவராக தடுத்துட்டார். சுவாமி போகக்கூடாதுன்னு சொல்லல, அவரவர்களுக்கு ஒரு அச்சம். அப்படி ஒழுக்கம் இருந்த கால நிலை அது. யாருமே போக வேண்டாம் என்று சொல்லவே இல்லை. அவருடைய உயர்ந்த பண்பை பகவான் பார்க்கிறான். சரித்திரத்துல நிறைய லீலைகள் பண்றான். வாழவண்டினா மணற்பாங்குன்னு எல்லாருக்கும் தெரியும். தன்னாடி தெரிஞ்சிருக்கணும். சத்சங்கம் கேட்கிறோம். மணற்பாங்கல் போனா எல்லாருக்கும் உரிமை உண்டு. அங்க மட்டும் அத சொல்றார். வாழவண்டி காவும் அமி வாழவண்டி நாச்சும். அவ வெறும்னு பாடிட்டு இருக்க மாட்டா, வெறும்னு நிறுத்திய பட்டு மாட்டா. ஒண்ணு தாளம் போட்டுனே பாடுவா, இல்ல பாடிண்டே தாளம் போடுவா. ஒருத்தர் பாட்டு வரான்னா அட்லீஸ்ட் எங்கெங்க சேர்ந்துக்க முடியுமோ நாம மரணத்துலாம் சேர்ந்து ஏதோ ஒரு அக்ஷரமா சொல்லுவா. தான் அத்தனை அக்ஷரத்தையும் அவங்கல சொன்னது உண்டான ஒரு பூர்ண சந்தோஷத்தை அனுபவிப்பா. அத சொல்றார் சோகாமேளா. வாழவண்டி காவும் அமி வாழவண்டி நாச்சும் ரெண்டும் பண்றேங்கிற. சந்திரபாகேச்சா பாண்டியானே அங்க அங்க நாமம். அந்த இடத்துல கொஞ்சோண்டு குளிக்கும் போது கொஞ்சம் தூரம் போ. அவளுக்கெல்லாம் பயம் கிடையாது. சந்திரபாகால அப்பவும் ஜலம் இருந்திருக்கும், இப்பவும் இருக்கு. இந்த காலத்துல இப்பவும் இருக்கு. அதுவும் மழையெல்லாம் நிறைய பெஞ்சா சந்திரபாகா அவருடைய புண்டரீகன் சன்னதி எல்லாம் தாண்டி கோவில் அந்த படித்துறைக்கு மேல இருக்கிற படிக்கட்டு வரைக்கும் தண்ணி ஜலம்லாம் ஏறிப்படுது. அப்படி இருக்கிற சோகாமேளா என்ன பண்றாருனாக்க அங்க போய் எனக்கு அது சந்தோஷமா இருக்கேப்பா, அது போரும், எனக்கு விட்டலா, எனக்கு அது போரும், விட்டலா, எனக்கு இது போரும். வாழவண்டி காவும் அமி வாழவண்டி நாச்சும் சந்திரபாகேச்சா பாண்டியானே அங்க அங்க நான் அப்படி இப்படி பண்ணும்போது பண்ணலையா அப்படின்னு சந்தோஷப்படுற சோகாமேளா, சந்தோஷப்படுற சோகாமேளா. இந்த சந்தோஷத்தை பூரண பக்தியாக அங்கீகாரம் பண்றான் பண்டரிநாதன். அவர் தன்னுடைய உம்மரட்டாசிக்கு வரையிலேயே தீனன்னு சொன்னாரே. மக்கள் ஏதாவது சொல்லிடுமா, எனக்கு அதை பத்தி லட்சியம் இல்லைன்றார். நான் என்ன உன்னை பார்க்கிறேன்னா உன்னுடைய ஹிருதயத்தை பார்க்கிறேன், உன்னுடைய பூரண பாவத்தை பார்க்கிறேன் அப்படின்னு நாமதேவரை அனுப்பி வைக்கிறார். நாமதேவரையும் இவரையும் சந்திக்க வைக்கிறார். நிறைய சரித்திரம் போறது. ரெண்டு பேரும் சந்திக்க வச்ச உடனே ஒரு பூரண குருத்துவம் அடைகிறார். அப்படிலாம் அபங்கங்கள் தான் நமக்கு சொல்ப அபங்கங்கள் தான் பண்ணிருக்கு. ஏன்னா ரொம்ப காலம் தாழ்ந்தான் அந்த அபங்கங்களை பண்ணிட்டு
विठ्ठलाचे नाम घेऊ होऊ நீ நிசங்க. சோகாமேளாவனுடைய அபங்கங்கள் நமக்கு கிடைச்சது நம்மளுடைய பாக்கியம். விட்டலனுடைய அருள் நாமதேவர் வாயிலாக நமக்கு அப்பேற்பட்ட ஒரு சந்தர் கிடைச்சார். வாழவண்டி காவும் அமி வாழவண்டி நாச்சும் சந்திரபாகியேச்ச பாண்டியானே அங்க அங்க நாமும் வந்து 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 அந்த குளிக்கும் போது அப்படிதான் வரும். ஒரு லேசா கொஞ்சம் மண், சாதாரண மணற்பாங்கு, ரொம்ப ஆழம் இருக்காது. பொதுவா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களும் முழங்கால் அளவு தான் நீங்க வந்துட்டா, பண்டரை கஷேத்திரத்துக்கு வந்துட்டா, வாழவண்டியாக இருக்கட்டும், சந்திரபாகாவா இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளும் ஒரு மாயாதான். இது முழங்காலுக்கு கீழே தான் வந்து நீ ஒரு நாளும் மூழ்க மாட்ட. நீ ஒரு நாளும் மூழ்க மாட்ட அப்படின்னு சொல்றார். இப்படி வருவார்கள் அப்படின்னு தன்னுடைய அனுபவங்களை அவர் அனுபவிச்சார். சொல்ப காலம் தான் அனுபவிச்சார். ஏன்னா இவர் வாழ்க்கை பூரா அடிமை. அதனால சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அந்த எந்த அந்தணர் இவருடைய அபங்கங்கள் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு பேரு பெற்றாரோ அப்படி சொல்லணும்னா அவர் வேத விற்பனர், ஆனால் பேரு பெற்றார். சோகாமேளாவுடைய அபங்கங்களை எழுதி ஒரு பெரும் பேரு பெற்றார். அப்படிதான் சொல்லணும். சந்தர்ப்பத்தை பத்தி சொல்லும் பொழுது அவரே சொல்றார், உனக்கு தன்னுடைய அம்மாவுக்கு தாயார்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறார். சோகா எப்படியெல்லாம் வருது, சோகா எப்படி இத்தனை அர்த்தங்கள் தொனிக்கிற மாதிரி அவருக்கு எந்த இதுவும் வாசனைகளும் கிடையாது, எப்படி வருது, விட்டலனுடைய கிருப்பையை நான் எப்படி சொல்லுவேன்னு பிரமிக்கிறார். அந்த தாயாரும் பிரமிக்கிறார். தன் தாயாரை அவரோடு அனுப்புவதற்கு பண்டரி கஷேத்திரத்துக்கு போய் ரொம்ப தூரம் விடாம இருந்து, கொஞ்சம் தூரத்துல நடக்கிற தூரத்துல தான் இருந்தது. துகாராம் மகாராஜ் மாதிரிலாம் ஞானேஸ்வரன் ரொம்ப தூரம் வர வேண்டாம். ஆனா அந்த ஆஷாடி கார்த்திகி பக்தஜன ஏத்தி வந்துட்டே இருப்பா. பண்டரிச்சா வாழ வட்டி சந்த மேளா ஹோத்தி. ஏன்னா அந்தவா எல்லாரும் சந்தங்க, தெரிஞ்ச சந்தனம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கேபினெட் ரேங்க்ல இருக்கிறவாள்லாம் ஒருத்தர், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறவா முக்கியம் எவ்வளவு பேர் இருப்பா. சந்த் சிரேஷ் மாவுலி ஞானேஸ்வர், நாம்தேவ் மகாராஜ், கோரா குமார், இப்படி நிறைய பேர் இருக்கும்போது நிவೃತ್ತಿ ஞானதேவ சோபான முக்தபாய ஏகநாத நாமதேவ துகாராம். நிவೃತ್ತಿ ஞானதேவ சோபான முக்தபாய ஏகநாத நாமதேவ துகாராம். நிவೃತ್ತಿ ஞானதேவ சோபான முக்தபாய ஏகநாத நாமதேவ துகாராம். ஞானதேவ துகாராம், ஞானவான் துகாராம், 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 ஞானதேவ துகாராம், ஞானவான் இப்படி ஜனங்கள், பக்த ஜனங்கள் விட்டலாச்சே நாம கேவும் ஹோவு நீ நிசங்கமா எந்த யோஜனையும் இல்லா பண்ணுவானா. ஆனால் உண்மைதான் அது. இப்ப நம்ம அதுக்கு சொல்லிட்டு விட்டால 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 ஞான்பா துக்காராம்ன்றமே, விட்டலன்னா சொல்பமா தான் சொல்றா. காரணம் விட்டலுக்கே அதான் பிடிக்கிறது. என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற விட்டல் ஞான்பா துக்காராம் சொல்லு, ஞான்தேவ் துக்காராம் சொல்லு, அதை மணிக்கணக்கா சொல்லிட்டே அகண்டமா சொல்லிட்டு அப்படின்னா சுவாமிக்கு புல்லரிக்கிறது. அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. நானும் அங்க கலந்துக்கணும், வைகுண்டத்தை உதறி தள்ளிட்டு வைகுண்ட சோடோனி சந்த சதனி ராகிலாக அப்படித்தான் வந்துடும். அதை தெரிஞ்சுட்டார் சந்த் ஏக்நாத் மகாராஜ். அங்க குதிக்கிறார் அவரும். அப்படி குதிச்ச ஒரு அனுபவத்தை தான் காட்சி படமாக காணொலி மூலமா பாக்குறோம் சொல்றோம் இல்லையா. இப்பெல்லாம் அது ஒரு பெரிய இதுவா, அது ஒரு பெரும் பேச்சாக இடத்துல அந்த காலத்துல ஒரு காணொலி மூலமாக காண்பிச்சார். சோகாமேளாக்கு நாத்தாகரி நாச்சே மாஜா சக்கா பாண்டிய அப்படி பண்ணர். பண்டரிச்சா வாழவண்டி சந்த மேளா ஹோத்தி. எப்பவுமே அந்த மாதிரி வாத்தியங்கள் வச்சுப்பா, எளிமையான வாத்தியங்கள் கூட வச்சிருப்பா. என்ன இருக்கிறது கிடையாது. தாம்பாளம் மாதிரி ஜால்ரா இருக்கும், ஆயிரக்கணக்கான பேர் போட்டுட்டு இருப்பா. அவருடைய காலத்துல அவ்வளவு பேர் வந்திருப்பா. எல்லாத்தையும் மீறி கர்ஜத்தை அம்பரன்னு சொல்லுவார், தன்னை சொல்லுவார். அப்படி சொல்ற சோகாமேளா எவ்வளவு நிறைய ஆழமான கீர்த்தனங்கள் சொல்லியிருக்கார். நான் 2 கீர்த்தனங்களை ரொம்ப முக்கியமாக பார்க்கிறேன். ஒண்ணு விட்டோபா பாகுனால அமுச்சேகரா லிம்பலோணக்கரா ஜீவே பாகம். லிம்பலோணக்கரா எலுமிச்சம்பழம்
படிகாரம் திருஷ்டிக்கு கட்டுறோம் இல்லையா, சுவாமி வரணும்னா கட்டணும். அவ எப்பவுமே கட்டி வச்சிருக்கான், எல்லார் வீட்லயும் கட்டி வச்சிருக்கா. ஏன்னா எப்போ சுவாமி வருவாரோன்னு நம்ம எதிர்பார்க்காதன்னு வந்துட்டாங்கன்னா அது கட்டலேன்னு கிடையாது. சுவாமிக்கு திருஷ்டி படாத இருக்குது, அவளுக்கு இல்லை, அவளுக்கு திருஷ்டி வேணுங்கிறா. பட்டா பட்டுட்டு போட்டுங்கிறா. யாருடைய திருஷ்டி படும் பட்டா? விட்டலுடைய கண் திருஷ்டி தானே படும் படட்டுங்கிறா. விட்டோபா பாகுனால ஆமுச்சேகரா विठोबा पाहुणा आला आमचे घरा. विठोबा पाहुणा आला आमचे घरा. लिंबलोण करा जीवे मावे. लिंबलोण करा, लिंबलोण करा जीवे मावे. विठोबा पाहुणा आला आमचे घरा. विठोबा पाहुणा आला आमचे घरा. लिंबलोण करा जीवे मावे. विठोबा पाहुणा आला आमचे घरा. पंचप्राण ज्योती ओवाळूनी आरती. पंचप्राण ज्योती ओवाळूनी आरती. ओवाळीला पती, ओवाळीला पती. रुक्माईच्या ओवाळीला पती, रुक्माईच्या. विठोबा पाहुणा आला आमचे घरा. लिंबलोण करा जीवे मावे. विठोबा पाहुणा आला आमचे घरा. चट्रस पक्वान, चट्रस पक्वान. विस्तारिले ताक, चट्रस पक्वान. चट्रस पक्वान. विस्तारिले ताक, जीवुये गवाड. चोकामणी जीवुये गवाड. चोकामणी. विठोबा पाहुणा आला आमचे घरा. लिंबलोण करा जीवे मावे. लिंबलोण करा, लिंबलोण करा, लिंबलोण करा जीवे मावे. विठोबा पाहुणा आला आमचे घरा. विठोबा पाहुणा आला आमचे घरा. लिंबलोण करा जीवे मावे. लिंबलोण करा, लिंबलोण करा जीवे मावे. ஏன் அவருக்கு சந்த் சோகாமேளா அவருடைய குடும்பத்துக்கே ஒரு பக்தி கொடுத்து மகாருங்கிற ஒரு குலத்திலே அவதாரிச்சார்னு சொல்லணும், பிறந்தார்னு சொல்லக்கூடாது. சாமானியனா இருந்தா மகாருங்கிற குலத்துல பிறந்தா சொல்லணும். சோகாமேளாவை சொல்லும் பொழுது மகாருங்கிற குலத்தில் அவதரித்தார். சந்த் கோரா காக்கா கும்பாருங்கிற குலத்தில் அவதரித்தார்னு சொல்லணும். அவெல்லாம் அவதார புருஷர், அந்த அக்ஷரம் தான் உபயோகிக்கணும். அவதரிச்சார்னு என்ன பண்ணணும்? வீட்டுக்கு வந்த சட்ரச பக்குவான அறுசுவை உண்டின்னு சொல்றோம் இல்லையா, என்ன முடிஞ்சதோ சாப்பிட்டிருக்கார் அவருடைய கிரகத்துல. அதை யாரு பார்த்திருக்காருன்னா டார்கெட்டிங் கிரௌடே அந்தணர்கள் தான். அவர்களை பார்க்க வச்சிருக்கார்.
வாழவண்டிக்கு சந்திரபாகாவுக்கும் அதற்கப்புறமும் ஒரு வாழவண்டி இருக்கும், ஒரு மணற்பாம்புக்கும் சீக்ரெட்டிவ் பிளேஸ். அந்த பக்கம் சந்திரபாகா அவருடைய மறு கரை இருக்கு இல்லையா, ரெண்டு பக்கம் கரை இருக்கு இல்லையா, மக்கள் வந்து போது ஒரு பக்கம் ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு இடம் இருக்கும், தனிமையான ஒரு இடம் இருக்கும். அங்க மகா பெரியவர்லாம் முகாம் போட்டு வருஷக்கணக்கா இந்த வீரைகளை எல்லாம் அனுபவிச்சுதான் சொல்றாரு. அந்த இடத்தினுடைய அந்த உயர்வு தெரிஞ்சு அங்க போய் தன்னுடைய அந்த சந்நியாசம் எடுத்த பிறகு அவருடைய இஷ்டம் தான் அப்படி போய் அவரை தரிசிக்க நிறைய சாதுக்கள் அங்கு சென்று ஒரு பெரிய பிரபாவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த கரையில் சோகாமேளாவுக்கு இந்த நிகழ்வு நடந்தது. அத சொல்றா, சட்ரச பக்வான விஸ்தாரேட்டா அந்த ஜீவனுக்கு ஒரே வழி அதுதான். அந்த ஜீவனுக்கு அதுதான் ஒரு ஜீவே பாவே. அதான் சொல்ற லிம்பலோணக்கரா ஜீவே பாவே. என்னுடைய ஜீவனுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து அப்படி திருஷ்டியா அவங்க போடுறேன். இந்த எல்லாரையும் மாதிரி வெறும் திருஷ்டி போடுறது அது ஒரு அக்ஷரம், அது ஒரு அர்த்தம், அது சாதாரணம். நம்பிக்கையின் பேரில் நம்ம முன்னவர்கள் சொல்லி கொடுத்துருவாங்க. நானும் என்னுடைய தர்ம பத்திரியும் என்னுடைய குழந்தையும் எங்களுடைய ஜீவன்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிழிந்து ரசமாக ஆக்கி அங்கு போடுறோம். எங்களுக்கு யதாசக்தி முடிஞ்சது உனக்கு சட்ரச பக்குவானமாக ஆக்கி அது ஒண்ணுதான் இந்த ஜீவனுக்கு, இந்த ஜீவன்னா இந்த ஆன்மாவுக்கு ஒரே வழின்னு அவங்க எழுதுறாங்க. அந்த அந்தனர் புலகாகிதம் எழுதும். இப்ப ஏற்பட்ட அவங்கத்தை எப்படி சோகாமேளாவால எழுத முடியும்னு இவ்வளவு எழுதினவர் தன்னை சொல்றார். எவ்வளவு எளிமையா சொல்றார் பாருங்க. ஆமா நக்களே ஞான நக்களே புராண வேதாந்த வச்சன நக்களே ஆமா நக்களே ஞான நக்களே புராண
நக்களையாமா எனக்கு ஒண்ணும் தெரியாது புராணம் தெரியாது வேதாந்தம் தெரியாது வேதாந்தனுடைய வச்சனம் தெரியாது வேதாந்தத்தை பகுத்து இப்படின்னு சொல்லணும் எதுவும் தெரியாது அப்பா எனக்கு ஒண்ணுமே தெரியாது யோகம் யாகம் தபஸ் எல்லாம் உயர்ந்த விஷயம் யோக யாக தப்பே நக்களையாமா எனக்கு ஒண்ணும் தெரியாது அரே விட்டலா எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாஸ்திரத்தை சம்வாதம் பண்றதுக்கு ஏதாவது தெரிந்திருக்கும் எனக்கு அதுவும் தெரியாது ஆகமாச்சே சாஜ நிகமாச்சே வேத ஆகமங்கள் என்ன சொல்லி இருக்கு அப்புறம் நிகமங்கள்ல வந்து எப்படி சேர்க்கிறது எப்படி எடுத்து சொல்லணும் எப்படி பகிர்ந்து உணர வைக்கணும் மக்களுக்கு எப்படி ஞானத்தை உணர்த்தணும் எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்ப நான் எப்படி சம்பாதம் பண்ண முடியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது போலா பாவி தேவ போலான்னா என்ன அர்த்தம்னா சைஃபர்னு அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா இன்னோசென்ட் ஒண்ணும் தெரியாது ஆனா காயின கேசவா நாம துஜே உன்னுடைய நாமத்தை சொல்றதுல வந்து நான் பூரண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றார் அந்த அக்ஷரங்களை எல்லாம் எழுதின அந்தணர் சொல்றார் நான் எப்பேரு பெற்றேன் இப்பேரு எழுத ஒரு வேதமெல்லாம் தெரிஞ்சவர் கூட இப்படி இறைவனுடைய கோணம் எப்படி இருக்கு யாரை தேர்ந்தெடுக்கிறான் அந்த சத்பாவம் கிடைக்கணும் அதற்குத்தான் சத்சங்கமே முக்கியம் சோகாமேளாவுடைய அபங்கங்கள் எண்ணில் அடங்காத அபங்கங்கள் இருக்கு சொல்பமான அபங்கங்கள் தான் சொல்லுற அளவுக்கு நமக்கு அவகாசம் இருக்கிறது ஆழம் அதிகமாக இருக்கு சோகாமேளாவுக்கு நான் சொல்லணும் ஆகமாச்சே ஆக நிகமாச்சே வேத சாஸ்திராச்சே சம்வாத மகாராஜ் எனக்கு தெரியாதுன்னு சோகாமேளா கிட்ட மண்டிட்டு நான் சொல்லணும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டினதை சொல்கிறேன் சத்சங்கிகள்கிட்ட ஆனால் எனக்கும் அந்த கிருபையை கூடப்பா காயின கேசவா நாம துஜே காயின கேசவா நாம து பிரேமத்தோட சொல்லணும் ஆவடின காவே பொண்டாட்டி சொல்றா சொயராபாய் சொல்றா ஆவடின காவே சுகா சேக நாம ஆவடி நிகாவே சுகா சேக நாம ஆவடி
देवादिदेवा प्रभु वासुदेवा मानव निगावा दासांची सेवा अपराध केले जरिमानकाने क्षमा करावे जगमानका उपासनेला दृढ जालवावे भूदेव संतांची सदा लावावे सत्कर्मयोगे वयगालवावे सर्वामुखी मंगल बोल जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ जय जय रघुवीर समर्थ ज्ञान दे पंढरीनाथ महाराज की जय महाबोले ज्ञानेश्वर महाराज की जय सद्गुरु तुकाराम महाराज की जय सर्व संतों की जय लोका समस्ता सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु हरिः ओं ब्रह्मैव सत्यं पाण्डुरङ्ग हरि पाण्डुरङ्ग हरि पाण्डुरङ्ग हरि आली पाहुनी ग नयनी ज्योत लावणी ग उधो 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 आली पाहुनी ग नयनी ज्योत लावणी ग आली पाहुनी ग नयनी ज्योत लावणी ग देवी आली पाहुनी ग नयनी ज्योत लावणी ग देवी आली पाहुनी ग नयनी ज्योत लावणी ग स्वरूप सुंदर अमाबाई भाऊ तुळशीला
सुखकर्ता दुःखहर्ता वाथा विघ्नासी गुरवे गुरवे प्रेम कृपा जयाची सर्वांगी सुंदर उदिसे तोराची कट्टे जडके माळ मुक्तापणाची जय देव जय देव जय देव जय देव जय मंगळ मोठी दर्शन मात्रे मनोकामना पूर्ती जय देव जय देव अनाथनाचे आंबे करुणा विस्तारी वारी वारी जन्म मरणाचे वारी वारी पडलो आता संकट निवारी जय देव जय देव जय देव मनुष्यासुर मथनी सुरवर ईश्वर वरदी दानक संजीवनी जय देव जय देव
पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव पांडुरंग हरी वासुदेव भारत माता की जय। सनातन धर्म की जय। सर्व संतनों की जय। लोकाः समस्ता सुखिनो भवन्तु समस्त सन्मंगलानि